சிறகடிக்காசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். இங்கே பாட்டியோட பிறந்தநாள் விழாக்கு சொந்தக்காரங்க எல்லாருமே வந்திருக்காங்க. ஆனால் பாட்டிக்கு முத்து வரலையே அப்படின்னு ரொம்ப கவலையில் இருக்காங்க. இங்கே விஜயாவும் மனோஜும் பாட்டிக்கிட்ட முத்து கண்டிப்பாக வீட்டுக்கு வரும்போது குடிச்சிட்டு தான் வருவான், முத்துவை மொத்தமாக இந்த மீனா மாற்றி வச்சிருக்கா, அதனால தான் இன்னைக்கு உங்க பிறந்த நாளன்னு கூட பார்க்காம முத்து எப்படிலாம் நம்ம வீட்டுக்கு வந்து ஆட்டம் போட போறான்னு பார்க்க தானே போறீங்க அப்படின்னு மீனாவை பார்த்து ரொம்ப நக்கலா மனோஜும் விஜயாவும் சிரிக்கிறாங்க. ஆனா மீனாவுக்கு ஏற்கனவே இந்த நகை எல்லாமே போலி நகை, இது தங்கம் இல்லை, அதனால தான் முத்து கவலையில் வீட்டுக்கு வராமல் இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே விஜயா கிட்ட மீனா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக என் புருஷன் முத்து குடிக்கவே மாட்டாரு, சீக்கிரமாக பாட்டியோட இந்த விழாவை கொண்டாட வரதான் போகிறாரு, நீங்கள் அதை பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது முத்துவும் கரெக்டாக வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாரு. முத்து நல்லபடியாக வரதை பார்த்து மனோஜும் விஜயாவும் வாயை பிளந்து போய் நிற்கிறாங்க. என்ன இது, இந்த முத்து குடிச்சிட்டு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவான்னு பார்த்தா இப்படி நிதானத்தில் வீட்டுக்கு வந்திருக்கானே, மீனா சொன்னது தான் உண்மையாகி போச்சு, இப்போ எல்லாரும் நம்மளை பார்த்து முறைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க விஜயா. இங்கே ரொம்ப லேட்டாக வீட்டுக்கு வந்த முத்துக்கிட்ட பாட்டி, என்ன முத்து இது, நான் வீட்டுக்கு வந்த சந்தோஷமே இல்லாமல் என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு இவ்வளோ லேட்டாக வரியே, இந்த பாட்டியோட பிறந்த நாளை கொண்டாட உனக்கு இஷ்டம் இல்லையா முத்து, நீ வர வரைக்கும் கேக் வெட்டவே கூடாதுன்னு உனக்காக இவ்வளோ நேரமாக நான் காத்துட்டு இருந்தேன், என் பிறந்த நாளுக்கான பரிசை எல்லாத்தையும் ஒருத்தராக கொண்டு வந்து கொடுத்தாங்க, ஆனால் எனக்கு என் முத்து பேராண்டி என்னை பார்க்க இன்னும் வரலையேன்னு இவ்வளோ ஏக்கமாக இருந்த முத்து, ஆமாம் என் பிறந்த நாளை கொண்டாடுறதை விட உனக்கு சவாரிக்கு போகிறது தான் ரொம்ப முக்கியமாக போச்சா, அப்போ இந்த பாட்டி உனக்கு முக்கியம் இல்லையா முத்து அப்படின்னு ரொம்ப வாட்டமான முகத்தோட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க பாட்டி. ஆனால் முத்து பாட்டி கேட்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்லனே தெரியாமல் ரொம்ப அமைதியாக இருக்காரு. இங்கே முத்து பாட்டிக்கிட்ட அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, நீங்கள் எப்போ வீட்டுக்கு வந்தாலும் எனக்கும் மீனாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அது மட்டும் இல்லை இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக உங்கள் பிறந்தநாள் வேற, நான் எப்படி வராமல் இருப்பேன், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய பரிசை கொடுக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ லேட்டாக சவாரி முடிச்சு வாங்கிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பாட்டி அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு முத்து. இங்கே முத்து அவருக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கடனை உடனே வாங்கி பாட்டிக்கு கண்டிப்பாக ரெட்டை விட செயினை வாங்கியே ஆகணுன்றதுக்காக தன்னுடைய நண்பரையும் கூட்டிகிட்டு அங்கே கடன் வாங்கி பாட்டிக்கு பிடிச்சமான அந்த செயினை வாங்குறதுக்காக தான் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு அப்படின்றத பாட்டியும் மீனாவும் நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே முத்து உடனே மீனாவை கூப்பிட்டு, வா மீனா, பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு பாட்டிக்கு ரொம்ப ஸ்பெஷலாக கொண்டு வந்த இந்த பரிசையும் நம்ம பாட்டிக்கிட்ட கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி மீனாவை கூப்பிட இங்கே மீனா ரொம்ப சந்தோஷமாக பாட்டியோட காலில் விழுந்து மீனாவும் முத்துவும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. இங்கே மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் ரொம்பவே கடுப்பாகுது. இங்கே மனோஜ் வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடியும் இவங்க ரெண்டு பேரையும் அவமானப்படுத்தியே ஆகணுன்றதுக்காக நானே பெரிய தொழிலதிபர், பாட்டிக்கு செயின் வாங்கி கொடுத்துருக்கேன், சாதாரண கார் டிரைவராக இருக்க இந்த முத்துவால பாட்டிக்கு எப்படி பிடிச்ச மாதிரியான ஒரு பரிசை வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் ரொம்பவே நக்கல் பண்ணி பேசுறாரு. இதை கேட்ட விஜயாவும், இந்த முத்து கார் டிரைவராக இருந்தாலும் இந்த மீனா தான் கடைக்கடையாக ஏறி பூவெல்லாம் போட்டு நல்ல சம்பாத்தியம் பண்ணியிருப்பாள், இந்த மீனாவால் தான் முத்துவுக்கு காரே கிடச்சிது, இந்த மீனா என்னவோ பணத்தை கொடுத்து ஏதாவது கிஃப்ட் எதுவும் வாங்க சொல்லியிருப்பாளா இருக்கும், வேற இந்த முத்துக்கிட்ட பணம் ஏது அப்படின்னு சொல்லி இங்க முத்துவை ரொம்பவே ஏளனமாக பேசுறாங்க விஜயா. இங்க மனோஜும் விஜயாவும் இப்படி பேசுறதெல்லாம் கேட்டு முத்துவுக்கு ரொம்பவே கோவம் வருது. ஏற்கனவே தங்க நகையை மாற்றி வச்சது எங்கள் அம்மாவாக தான் இருக்கும், இல்லை இந்த மனோஜ் தான் ஏதோ ஒரு வேலை பண்ணியிருக்கான் அப்படின்னு இவங்க ரெண்டு பேர் மேலேயும் சந்தேகப்பட்டுட்டு இருந்த முத்து இவங்க பேச்செல்லாம் பார்த்து பயங்கரமாக கோவப்படுறாரு. ஆனால் மீனா முத்துக்கிட்ட, இன்னைக்கு நம்ம பாட்டியோட பிறந்த நாளை சொந்தக்காரங்களோட கொண்டாடிட்டு இருக்கோம், இந்த சமயம் நீங்கள் கோவப்படவே வேண்டாம், யார் என்ன பேசினாலும் அந்த பேச்சை காதலை வாங்கவும் வேண்டாம், நம்ம பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி நல்லபடியாக நீங்கள் கொண்டு வந்த பரிசை கொடுத்தா பாட்டி மனசளவில் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லி முத்துவோட கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க மீனா. எங்கள் பாட்டியும் விஜயா கிட்ட, ஏன் விஜயா, இன்னைக்கு நல்ல நாளுன்னு தெரிஞ்சும் நீயும் மனோஜும் ஏன் இப்படி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, என் முத்து பேரன் கார் டிரைவராக இருந்தாலும் எனக்கு என்ன பிடிக்கும்னு ரொம்ப ஆசையாக அவன் என்ன வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் எனக்கு இருக்குது, முத்துவையும் மீனாவையும் இனி கிண்டல் பண்ணிங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஏளனமாக பேசின விஜயாவோட வாயை பாட்டி அடைச்சது மட்டும் இல்லாமல்
மனோஜையும் பயங்கரமா முறைக்கிறாங்க பாட்டி. இங்க முத்து பாட்டிக்காக ஆசையா பிறந்தநாள் பரிசா வாங்கிட்டு வந்த அந்த ரெட்டை விட செயினை பாட்டிக்கிட்ட முத்து கொடுத்ததை பார்த்து வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அந்த செயினை கையில் வாங்கின பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாமல், டே முத்து, இந்த ரெட்டை விட செயினை நானே வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் இந்த செயினை வாங்க உனக்கு ஏதுடா இவ்வளோ பணம் அப்படின்னு கேட்க, அதுக்கு முத்துவும் சிரிச்சுக்கிட்டே, பணத்தை பற்றி என்ன பாட்டி கவலை, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். உங்கள் பிறந்த நாளுக்கு உங்களுக்கு பிடிச்ச இந்த கிஃப்டை கொடுக்கணுன்றதுக்காக தான் வீட்டுக்கு வர இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இந்த பிறந்தநாள் பரிசு உங்களுக்கு நிஜமாவே பிடிச்சிருக்கா பாட்டி அப்படின்னு சொல்ல, உடனே மீனாவும் என்னோட சம்பாத்தியத்திலிருந்து பாட்டிக்காக ஒரு புடவை வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாட்டிக்கு பிடிச்ச கலரில் அந்த புடவைய மீனா தன்னுடைய கையால் பரிசளிக்கிறாங்க. உடனே பாட்டி மனோஜை பார்த்து, டே மனோஜ், நான் பெரிய தொழிலதிபர்னு எல்லார்கிட்டையும் சொல்லி பெருமை பேத்திட்டு இருக்கல்ல, அது மட்டும் இல்லை, நீ வாங்கி கொடுத்த செயின் எவ்வளோ பணம்னு எல்லார்கிட்டையுமே சொல்லிட்டு இருந்த, அதை நானும் கேட்டேன். ஆனால் பாத்தியா, என் பேரை முத்து சாதாரண கார் டிரைவராக இருந்தாலும் எனக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்லன்னு எனக்கு பிடிச்ச மாதிரியே இந்த ரெட்டை விட செயினை ரொம்ப ஆசையாக வாங்கி கொண்டு வந்து எனக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே ஸ்ருதியோட அம்மா முகம் பயங்கரமாக மாறுது. உடனே பாட்டி ஸ்ருதியோட அம்மா சுதா கிட்ட, பார்த்தீங்களா சுதா, இங்கே முத்து தங்க நகையை மட்டும்தான் வாங்கிட்டு வருவான். என் பேரை எனக்காக செயினெல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுக்கும்போது கண்டிப்பாக என் பேத்தி மீனாவுக்கு மட்டும் கவரிங் நகையவா வாங்கி கொடுத்துருப்பா. இது தெரியாமல் மீனா போட்டிருக்க அந்த நகையெல்லாம் கவரிங்னு நீங்கள் எப்படி சொல்வீங்க? அதுவும் என் பேத்தி மீனாவுக்கு கிடைக்கிற பணத்தை வச்சு முத்துவுக்கு கார் வாங்கி கொடுக்கறதும், இங்கே முத்துவுக்கு பணம் கிடைச்சா மீனாவுக்கு தாலி வாங்கி கொடுக்கறதும்னு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது என் கண்ணுக்கு நிறைவாக இருக்குது. மறுபடியும் மீனா கிட்ட மீனா போட்டிருக்க நகையெல்லாம் கவரிங்கன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லும்போது முத்துவுக்கு நல்லாவே புரியுது. இங்கே ஸ்ருதியோட அம்மா மீனா கழுத்தில் இருக்க நகை கவரிங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க போல, அதனால தான் பாட்டி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்ட முத்து பயங்கர கோவமா பாட்டிக்கிட்டேயும் அண்ணாமலைக்கிட்டேயும் ஸ்ருதியோட அம்மா சொன்னதில் எந்த தப்புமே இல்லை, இதில் உண்மை மட்டும்தான் இருக்குது, ஏன் பொண்டாட்டி மீனா போட்டிருக்க நகை கவரிங் தான் அப்படின்னு முத்து உண்மையை சொல்ல ஆரம்பிக்கும் போதே இங்கே விஜயாவுக்கும் மனோஜுக்கும் பயங்கரமாக வேர்க்குது. இந்த முத்து அந்த நகை எல்லாமே கவரிங்னு கண்டுபிடிச்சிட்டான், சீக்கிரமாக இதுக்கு காரணம் நான் தானு முத்து சொல்லிட்டானா அவ்வளவுதான் அப்படின்னு இங்கே திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு மனோஜ். உடனே பாட்டையும் அண்ணாமலையும், டே முத்து, என்னடா வளரிட்டு இருக்க, அன்னைக்கு நீங்கள் எங்ககிட்ட கொடுத்த நகை தங்கம் தானே, அப்புறம் மறுபடியும் விஜய் அவங்கக்கிட்ட நகையை கொடுக்கும்போது அதை எப்படி கவரிங்காக மாற முடியும், நீ என்னதான் சொல்ல வர, எங்களுக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மீனாவும் அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்கே முத்து சொல்கிறது எல்லாமே உண்மைதான், கடையில் போய் தங்கத்தை உரசி பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது அத்தை எங்ககிட்ட கொடுத்த நகை எல்லாமே கவரிங் அப்படின்ற உண்மையை போட்டு உடைக்க அங்கே விழா கொண்டாட வந்த எல்லாருமே பேரதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே மீனாவோட அம்மா முத்துக்கிட்ட, என்ன மாப்பிள்ளை இது, எங்களால் முடிஞ்ச தங்க நகையை நாங்கள் மீனாக்கு வாங்கி கொடுத்தோம், ஆனால் கடையில் ஏன் எப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்ட உடனே, உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லத்த, இந்த நகை கவரிங்காக மாறினதுக்கு காரணம் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு இங்கே முத்து சொன்ன உடனே இங்கே விஜயா பயந்து போய் இந்த முத்துக்கிட்ட இன்னைக்கு நானும் மனோஜும் வசமாக மாட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்காங்க. இங்கே முத்து, என்னம்மா இது, நாங்கள் நகையை கொடுக்கும்போது தங்கமாக இருந்தது, மறுபடியும் எப்படி அந்த நகை கவரிங்காக மாறுச்சு, நீங்கள் தானே நகையை கொடுத்தீங்க, அப்போ உண்மையும் உங்கள் வாயிலேருந்து தான் வரணும், நீங்கள் உண்மையை சொல்லியே ஆகணும் அப்படின்னு முத்து விஜயாவை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க, இங்கே முத்து கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறி போய் நிற்கிறாங்க விஜயா. இதை பார்த்த மனோஜ் எப்படியாவது முத்துக்கிட்ட இருந்து அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னு பயந்துக்கிட்டே, டே முத்து, என்ன நீ அம்மாவையே சந்தேகப்படுறியா, மீனா உண்மையாகவே தங்க நகையை தான் போட்டுட்டு வந்தாளா, அவங்க வீட்டில இருந்து மீனாவுக்கு கொடுத்த நகை எல்லாமே தங்க நகை தானா என்ன, முதல்ல மீனா அம்மா கிட்ட கொடுத்த நகை தங்கம் தானான்னு நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறமா அம்மாவை எல்லாரும் முன்னாடியும் நிற்க வச்சு கேள்வி கேளுடா முத்து, அதுக்கு முன்னாடி ஏன் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு முத்துவை எப்படியாவது இந்த விஷயத்துல இருந்து திசை திருப்பி நான் தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு மனோஜ். உடனே பாட்டி, டே மனோஜ், என்ன சொல்ற, மீனா தங்க நகையை மட்டும்தான் போடுவா, அவங்க அப்படி தங்கோன்னு சொல்லி ஏமாத்த அவசியமே இல்லை, மீனா போட்டிருந்த நகை எல்லாமே தங்கோன்னு எனக்கு நல்லா தெரியும், மீனா கொடுத்த தங்க நகை இப்போ கவரிங்காக மாறி இருக்குன்னா
கண்டிப்பா இது எல்லாத்துக்குமே காரணம் விஜயாவா தான் இருக்கும். என்ன விஜயா, எதுவுமே பேசாம ஒன்னும் தெரியாத மாதிரியே நிக்கிறியே, ஒழுங்கா உண்மைய நீயே சொல்றியா, இல்ல இங்க நடக்கிறதே வேற? உன்னால பாவம் மீனாவையும் முத்துவையும் வாய்க்கு வந்தபடி இந்த மனோஜ் பேசிட்டு இருக்கான் பாரு, அதை கூட பார்த்துட்டு ரொம்ப அமைதியா நிக்கிறியே அப்படின்னு பாட்டி கோவத்துல சொல்ல, இங்க விஜயா ரொம்ப பதட்டத்துல, எனக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த மனோஜ் தான் அப்படின்னு உண்மையை போட்டு உடைக்க, உடனே முத்து, நான் தான் அப்பவே சொன்னேனே பாட்டி, இந்த விஷயத்துக்கு காரணம் ஒன்று எங்கள் அம்மா, இல்லைன்னா இந்த தொழிலதிபர் மனோஜா தான் இருப்பான்னு இப்போ பார்த்தீங்களா, அம்மா வாயிலிருந்தே உண்மை வெளியில் வந்துருச்சு. அப்போ தங்க நகை கவரிங்காக மாறினதுக்கு காரணம் இந்த மனோஜ் தானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் உடனே முத்து மனோஜ் கிட்ட, என்னடா மனோஜ், நீ தான் பெரிய தொழிலதிபர்னு நீயும் உன் பொண்டாட்டியும் வீட்டில் அவ்வளோ பில்டப் விட்டுட்டு இருக்கீங்க, உன் மாமனார் வீட்டிலேருந்து உனக்கு பணம்லாம் வேற கிடைக்குது, அப்படி இருக்கிற பட்சத்தில் இங்கே மீனாவோட நகையை என்னதான் செஞ்ச? நீயும் பணம் சம்பாதிக்கிற, ரோஹிணியும் பார்லர்லாம் வச்சு நடத்துகிறாங்க, ஏன் நகையை எடுத்து என்னடா பண்ண அப்படின்னு உண்மையை துருவி துருவி கேட்குறாரு முத்து. இங்கே மனோஜ் என்ன பதில் சொல்ல, வசமாக மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நிற்கிற நிலமையில இங்கே ரோஹிணி முத்துக்கிட்ட, என்ன முத்து, மனோஜை இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, மனோஜ் ஒன்றும் இப்போ வீட்டில் வெட்டியா இல்லை, அவருக்குன்னு ஒரு ஷோரூம் இருக்குது, பெரிய தொழிலதிபரா லட்ச லட்சமா சம்பாதிக்கிறாரு, உங்களுக்கே தெரியும்ல, ஒரே நாளையில அவர் பொருட்கள் எல்லாத்தையுமே லட்சக்கணக்கில் விற்பனை பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கிற சமயத்துல மீனாவோட நகையை எடுக்க இங்க என் புருஷன் மனோஜுக்கு அப்படி என்ன பெரிய அவசியம் வரப்போகுது, பணம் தேவை இருக்குன்னா கண்டிப்பா என்கிட்ட கேட்டா எங்க மாமா கூட என் அக்கௌண்ட்ல அனுப்பி விடுவாரே அப்படின்னு பந்தாவா சொல்றாங்க ரோகிணி. இங்க மனோஜுக்கு வேற வழியே இல்லை, கண்டிப்பா முத்துக்கிட்டையும் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் இங்க கடையில நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி புரிய வச்சு, மீனாவோட நகையை நான் தான் வித்துட்டேன், இங்க ஷோரூம்ல உள்ள பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்காக தான் மீனாவோட நகையை நான் வித்தேன், எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு நினைச்ச மனோஜ் அங்க ஷோரூம்ல நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்று ஒன்றா வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ரோஹிணிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது, இங்கே மனோஜால ஷோரூமுக்கு நல்ல வரவு கிடையாது, நிறைய நஷ்டம் மட்டும்தான் நடந்திருக்கு, அந்த நஷ்டத்தை அடைக்கிறதுக்காக தான் மீனாவோட நகையவே வீட்டில் உள்ள யாருக்கும் தெரியாமல் இங்கே விஜயாவோட துணையோட எடுத்துகிட்டு போய் விற்றுருக்காரு அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்ட ரோஹிணி எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக தலை குனிஞ்சு போய் நிற்கிறாங்க. இங்கே முத்து வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயுமே இப்போயாவது புரியுதா, இந்த மனோஜ் அப்பாவோட பென்ஷன் பணத்தை எடுத்துகிட்டு போய் தொலைச்சது மட்டும் இல்லாமல் இங்கே என் பொண்டாட்டி போட்டிருந்த நகையவும் விற்றுட்டு இப்போ கவரிங் நகையை வச்சு இப்படி ஒரு நாடகத்தை போட்டிருக்கான், இந்த மனோஜை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு முத்து எல்லாருக்கும் இந்த உண்மையை தெல்ல தெளிவாக புரிய வைக்கிறாரு. இதை பார்த்துட்டு ரொம்ப பொறுமையாக இருந்த சீதாவால் தாங்கவே முடியல. உடனே சீதா விஜயாவையும் மனோஜையும் பார்த்து, என்னெல்லாம் பேசுனீங்க, பாவம் என் அக்கா தப்பே செய்யாம எங்க அக்கா மீனா, நீங்க 2 பேரும் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு எவ்வளோ அமைதியா இருக்காங்க பாத்தீங்களா, நல்ல வேலை மாமா மட்டும் உண்மையை உங்கள் வாயிலிருந்து கொண்டு வரலனா நீங்கள் பேசுகிறதெல்லாம் உண்மைன்னு நாங்களும் நம்பியிருப்போம். எங்கள் அக்கா போட்டிருந்த நகை கவரிங்னு கூட இந்த மனோஜ் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு எனக்கு அவ்வளோ கோவம் வந்தது. இப்படிப்பட்ட அம்மாவும் பையனும் இருக்கிற வீட்டில் எங்கள் அக்கா எப்படி தான் இருக்காளோ எனக்கு ஒன்றுமே புரியலை. எங்கள் அக்கா மீனாவோட நகையை கொண்டு போய் விற்றது மட்டும் இல்லாமல் அவள் வீட்டுக்கு போட்டுட்டு வந்ததே கவரிங் நகை தானு இப்படி வாய் கூசாமல் பேசுகிறீங்களே, உங்களுக்கெல்லாம் அசிங்கமாகவே இல்லையா? எங்கள் அக்கா யாருக்கும் தீமை செய்யாதவ, அவள் எவ்வளோ நல்லவன்னு பாட்டிக்கும் அண்ணாமலை மாமாவுக்கும் நல்லாவே தெரியும். தேவையில்லாம அக்காவை பத்தி இனி பேசுற வேலை வச்சுக்கவே வச்சுக்காதீங்க. என் அக்கா மீனாவை பத்தி பேச உங்க யாருக்கும் எந்த தகுதியுமே கிடையாது. இப்படி மனோஜ் மாதிரி ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு இங்க வீட்டுக்கு வாழ வந்த எங்க அக்காவை இப்படி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறீங்கல்ல, உங்களை மாதிரி ஒரு மாமியாரை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சீதா பயங்கர கோவமா மீனாக்கு சப்போர்ட் பண்ணி இங்க விஜயாவையும் மனோஜையும் அங்க பாட்டியோட பிறந்தநாள் விழாவுக்கு வந்த எல்லாரும் முன்னாடியும் பயங்கரமா விட்டு விளாசுறாங்க. இங்க மீனாவோட அம்மா சீதா கிட்ட, வேண்டாம் சீதா, இப்ப நீ இவங்கள கேள்வி கேட்டேன்னா கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா மீனாவுக்கு தான் பெரிய பிரச்சனை வரும், நீ கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சீதா, நம்ம அக்காக்குன்னு சப்போர்ட் பண்ண நாம தாமா இருக்கோம், அக்கா பேசலனாலும் அக்காவுக்காக நான் பேசிதான் ஆகணும், வேற வழி கிடையாது, இவங்கள மாதிரி ஆள்கிட்டெல்லாம் கோபத்தை காமிச்சாதான் கொஞ்சம் அடங்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இங்க விஜயாவையும் மனோஜையும் பயங்கர கோபத்துல
வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க சீதா. இங்க சீதா பேசின பேச்செல்லாம் கேட்ட விஜயாவுக்கு கோபம் வருது. ஆனா இவங்க எல்லாரும் முன்னாடியும் இப்ப நாம ஏதாவது பேசினா இங்க முத்துவும் எங்க அத்தையும் கண்டிப்பா என்னை விட்டு வைக்க மாட்டாங்க. இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியல. என் பையன் மனோஜுக்கு இப்படி உதவி செய்ய போய் எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு தலை குனிஞ்சு போய் நிக்கிறேனே அப்படின்னு விஜயா அண்ணாமலையோட அம்மா நாச்சியாரையும் பார்த்து அவங்க எதுவும் கேள்வி கேட்பாங்களோ என்ன பண்ணேன்னு தெரியாம திருன்னு முழிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க விஜயா.